பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்தின் வசம் இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தலில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாலும் இறுதியில் அது ஓரளவே வெற்றி பெற முடிகிறது என்கிற கள யதார்த்தத்தை உணர்ந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை கூடுதல் பலமிக்க ஒரு ஆணையமாக மாற்றினால் மட்டுமே தேர்தலில் பணப்புழக்கத்தை 100% கட்டுப்படுத்த முடியும் என்கிற வாதம் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்து நீதிபதிகளிடமிருந்து வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை கொண்டே பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த இயலாதா? கூடுதல் உரிமைகள் வேண்டுமா? நேரடியாக தகுதி நீக்கம் செய்யும் அந்த உரிமையை தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கும் போது எழக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்து இன்றைக்கு நாம் நமது நேர்பட பேச அமர்வில் பேச இருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு ஆவடிக்குமார், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஷானவாஸ், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவேலங்கோ மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி திரு தேவசகாயம் ஆகியோர் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு கோபண்ணா, உங்களிடமிருந்து தொடங்குறேன். பல வழக்குகள் இதுவரைக்கும் நீதிமன்றங்கள்ல இது போன்ற தேர்தல் சீர்திருத்தங்கள், பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த போன்ற விஷயங்கள் தொடரப்பட்டிருந்தாலும் இந்த முறை தொடரப்பட்டிருக்கூடிய இந்த சூழல் என்பது 2 இடங்கள்ல பணப்புழக்கத்துக்காக வரலாற்றில் முதல் முறையாக தேர்தலே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சூழல்ல ஒரு நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லும் போது தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது இருக்கக்கூடிய அதிகாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படின்னு பொருள்படுதா? இல்ல, இந்த தேர்தல் முறை இப்பொழுது கடந்த 65 ஆண்டு காலமாக ஒரு 15 சட்டமன்ற தேர்தலை நாம் நடத்தியிருக்கோம். இந்த அனுபவங்களின் அடிப்படையில் பார்க்கிறப்போ இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு அவலமான கேவலமான முறையில் ஒரு தேர்தல் நடந்ததே கிடையாது. இந்த தேர்தல் அவ்வளவு மோசமான ஒரு இடத்துல ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வகையில இந்த தேர்தல் நடந்தது. இதுல தேர்தல்ல வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறது ஒரு பக்கம், மக்கள் அதை விரும்பி வாங்குகிற பழக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இதுல எந்த மக்கள் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று விரும்பி வாக்களிக்க வேண்டுமோ அந்த மக்களே இன்னைக்கு கரைபடிந்த கரங்களோடு இன்னைக்கு அவர்கள் நிற்கிறார்கள். ஆக இப்படி மக்கள் ஒரு வாக்காளர்கள் ஒரு பக்கம் வேட்பாளர், அதற்கு பின்னால அரசியல் கட்சிகள், இந்த பின்னணியில பார்க்கிறப்போ இந்த தேர்தல் முறையில தேர்தல் ஆணையம் இந்த பணத்தினுடைய ஆதிக்கத்தை தடுக்க முற்றிலும் தவறிவிட்டது ஒண்ணு. ரெண்டாவது, ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் பணம் கொடுக்கிற அரசியல்வாதிகளும் மக்களை ஊழல்மயப்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. மக்களை ஊழல்மயமாக்கிட்டாங்க, மக்களையும் இதுல பங்காளிகளாக சேர்த்து. ஆனால் இந்த வெற்றி எண்ணிக்கை என்பது நீங்க இரு கட்சிகளுக்கும் சமபலமா வந்துதான் இருக்கிறது. அப்படி பணம் முற்றிலுமா விளையாண்டுறதா வெற்றி ஒரு பக்கம் குவிஞ்சிருக்கணும் இல்ல? அதுதான் இல்ல, அது கிடையாது. அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களிடையே ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலை ஆளுங்கட்சியினுடைய பணத்தினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அதீத ஆதிக்கம், எக்கச்சக்கமான, அதாவது அசூர பலம் கொண்ட அதிமுகவுக்கு முன்னால, அந்த பணத்திற்கு முன்னால எந்த அரசியல் கட்சி நிக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால்தான் அடுத்து வர கட்சி கிட்டத்தட்ட 98 இடங்கள்ல வெற்றி பெற முடிந்தது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. 12 இடங்கள் தான். 4 லட்சம் வாக்காளர்கள் மாறி இருந்தால் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறி இருக்கும். ஆனால் ஆளுங்கட்சியினுடைய அசூர பணபலத்தின் காரணமாக இந்த வெற்றி அவர்களால் பெற முடியும். ரெண்டாவது, ஒரே ஒரு கிளாரிட்டி தான், ஒரு கிளாரிட்டி தான். நீங்க தேர்தல் என்றால் செலவு அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான செலவு இருக்கு. ஒன்று, நீங்க வாக்காளர்களை பிரைப் பண்றது, நேரடியாக அவர்கள் பணம் கொடுப்பது. மற்றொன்று தேர்தல் செலவுகள், சுவரட்டில் ஆரம்பிச்சு அதுக்கு பல கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் வண்டி வாகனம் வரை கொண்டு வந்தாலும் 4 கோடி 5 கோடி 6 கோடி தானே செலவு கணக்கு வருது. இன்னைக்கு ஒரு தேர்தல், ஒரு முறை நான் தேர்தல் நின்னப்போ சுவரட்டி செலவு, பேனர், கொடி, தோரணங்கள், இப்படி தேர்தல் விழா கோலமா இருக்கும். எங்க பார்த்தாலும் கொடிகள் பறக்கும், அரசியல் கட்சி கொடிகள், ஒலிபெருக்கி பிரச்சாரம், காது தொலைத்து விடும். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நான் பல பகுதிகளில் சென்ற எந்த சுவற்றிலும் விளம்பரம், கொடி சின்னங்கள் கிடையாது. நீங்க போட்டிட்ட காலத்துக்கும் இப்போதைக்கும் தேர்தல் செலவு அதிகரிச்சிருக்கே. ஆனா பணத்தினுடைய ஆதிக்கம் பல மடங்கு கூடியிருக்கிறது. ஏன் கூடியது? தேர்தல் ஆணையம் ஒரு உண்மையிலேயே அவர்கள் இதை எப்படி இந்த சகிச்சுக்கிட்டு இப்படி ஒரு தேர்தல் நடத்தினாங்கன்னு தெரியல. அது இன்னொரு பக்கம்
பாத்தீங்கன்னா ஒரு அரசு வந்து இலவசமாக கொடுக்கிறது. இல்ல, அதுக்குள்ள நம்ம அடுத்த கட்டத்துல போலாம். திரு ஆவடிக்குமார், வெற்றி பெற்ற பிறகு எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மட்டுமே இந்த தேர்தலில் பணம் கொடுக்கப்பட்டது, குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக இருந்த அந்த அதிருப்தி அலை என்பது பணத்தால் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற விமர்சனத்தை பார்த்திட முடியுமா? அதற்குள்ள ஒரு நியாயமான ஒரு குமுறல் என்பதோ நியாயமான கோரிக்கை என்பதோ இல்லைன்னு முற்றிலுமா நீங்க மறுத்திட முடியுமா? இல்ல, பொய் பிரச்சாரம் செய்வதுன்னு முடிவு பண்ணிட்டு பேசுறவங்க கிட்ட அதுல அந்த பிரச்சாரத்துல ஏதாவது உண்மையை தேட முடியுமான்னு முயற்சி பண்றது ஒரு வீண் முயற்சி. இன்றைக்கு பணப்புழக்கம் தேர்தல் காலத்தில் இருந்தது என்பது உண்மை. அதை தேர்தல் ஆணையம் தடுப்பதற்கு முயற்சி செய்தது. அது இயலவில்லை. அதற்கு போதுமான சட்டங்களோ விதிமுறைகளோ இல்லை என்பது உண்மை. அதை உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்றதும் உண்மை. இது எல்லாமே இன்றைக்கு 2 தேர்தல் ஒற்றி வச்சிருக்காங்க. 2 தேர்தல் ஒத்தி வைத்த நேரத்தில் கூட எந்த இடத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்படவில்லை. அதை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் யாரும் பணம் கொடுத்தாங்க என்ற குற்றச்சாட்டு அவங்க மேல வழக்கு இல்லை. திமுகவினுடைய வேட்பாளர் அரவக்குறிச்சியில அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய வீட்டில், அவருடைய நிறுவனத்தில், அவருடைய மகன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே திமுகவினுடைய வேட்பாளர் ஒட்டன்சத்திரம் வேட்பாளர் சக்கரபாணியினுடைய இது அவர் இடத்துல இருந்து பணம் எடுத்திருக்காங்க. அவர் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார், வழக்கு இருக்கு. ஆக இது எல்லாம் மறைக்கிற வகையில ஏதோ ஆளுங்கட்சின்னா ஆளுங்கட்சி மேல எதை வேணா சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சி திமுக நேரடியாக வேட்பாளர் வீட்டுல பணம் எடுத்தாங்க, வேட்பாளர் சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா அதிமுக அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கறது இருக்குல்ல. அதே அரவக்குறிச்சியில எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் திமுக மட்டும் வாங்குச்சுன்னு சொல்லி இரு கட்சிகளையும் சொல்லி ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களே இதாயிட்டாங்க. நீங்க சொல்றத தேர்தல் ஆணையம் கடவுள் கேட்கிறாரு. நீங்க சொல்றத நான் மறுக்கல, ஆனா நான் சொல்றத நீங்க புரிஞ்சுங்கன்னு சொல்றேன். அதாவது ஒரு வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த வேட்பாளர் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது அந்த குற்றத்தை செய்தார் என்பதை உறுதிப்படுத்தினாலோ தான் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் அந்த குற்றச்சாட்டு அதிமுக வேட்பாளர்கள் மீது இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதாவது நேரடியாக கொடுக்கிறது வேற நோக்கம். இப்ப நீங்க வேட்பாளர்னா உங்களுக்கு நெருக்கமான பணம் கொடுத்தாலும் உங்க வெற்றிக்காக ஒருத்தருடைய நோக்கத்தை வைத்து அவருக்கு தண்டனை தருவதோ அவருடைய உரிமைகளை பறிப்பதோ நீதிமன்றத்தாலே இயலாது என்ற போது ஒரு தேர்தல் ஆணையத்தால எப்படி முடியும்? நான் சொல்ல வரேன். இன்றைக்கு பணப்புழக்கம் என்பது இன்னைக்கு இல்ல, ஏறத்தாழ 1975 இருந்து இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, இன்றைக்கு ஒரு தனிநபரோ அல்லது செல்வாக்கு பணம் வசதி உள்ள ஒரு கட்சியோ அந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவர்கள் பணத்தை அதிகமாக செலவழிக்கிறாங்க. அவங்க அதை தடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் அப்பவே ஒரு முடிவு கோரணும்னு 75லயே சொல்லியிருக்கு. ஆக இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு வருது. ஒரே ஒரு அதை இருந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, அதுக்காக சொல்ல வரேன். 2வது, இன்றைக்கு வேட்பாளர் இப்போ ஒரு தேர்தல் அறிவிப்பு வருது, தேர்தல் ஆணையம் தேர்தல் விதிமுறைகள் தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அரசாங்கத்தை கட்டுப்படுத்துது, ஆளுகின்ற கட்சியை கட்டுப்படுத்துறாங்க. ஆனா எதிர்கட்சிகளை கட்டுப்படுத்துறது இல்ல, சாதாரண வேட்பாளர்களை போட்டியிடுறவங்களை தடுக்கல. இன்னும் சொல்ல போனா ஒரு திமுகவினுடைய வேட்பாளர் ஸ்டாலின் வெள்ளம் வர சொல்லியே தமிழ்நாடு முழுக்க வசூல் பண்ணி அண்ணா அறிவாலயத்தில் வசூல் பண்ண பணத்தை கொண்டு போய் அவருடைய தொகுதியில கொடுக்கிறாரு. அவருடைய செல்வாக்கு அவர் வேட்பாளராக நிக்க போற தொகுதியில 6 மாதத்துக்கு முன்னே அவர் பணம் கொடுத்துறாரு. 6 மாதம் நீங்க வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகுதான் தேர்தல் ஆணையம் அவரை கட்டுப்படுத்துது, அவருடைய செலவுகளை கணக்கிடுது. ஆனா அந்த வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முன்ன அவர் செய்யற செலவை எதுல கொண்டு வருவீங்க? பேசலாம். திரு ஷானவாஸ், உங்களுடைய வெற்றி என்பது கிட்டத்தட்ட ரொம்ப சொற்ப வாக்குகள் இருந்திருந்தாலும் 23,000 வாக்குகள் என்பது வாங்கியிருக்கிறீங்க. முற்றிலுமாக இது பணமயமாகிவிட்டது, ஊழல்மயமாகிவிட்டார்கள், வாக்காளரும் ஊழல்மயமாகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு வாக்களித்த 23,000 வாக்காளர்களோட நிலைமை என்ன? வாக்காளர்கள் முற்றிலும் ஊழல்மயமாகிவிட்டார்கள்னு சொல்ல முடியாது. ஆனா பணம் ஒரு மிக முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்துது மக்கள் மேல. நீங்க ஒரு வேட்பாளர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கின பிறகு 1500 ரூபாய் வாங்கின பிறகு அந்த மக்கள்
முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து தடுமாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. அந்த பணம் வாங்கும் போதும் கூட இவங்க வந்து சாதாரணமா பணத்தை கொடுத்துட்டு போறதில்ல, ஏதோ வீட்டுக்கு தெரியாம போட்டு போறது அல்லது இரவுல வந்து கொடுத்துட்டு போயிடுறது அப்படி அல்ல. ஒவ்வொருவர்கிட்டையும் சத்தியம் வாங்குறாங்க, தாலியில சத்தியம் வாங்குறாங்க, பிள்ளைங்களை கூட்டு வந்து பிள்ளைக்கு மேல சத்தியம் வாங்குறாங்க. இந்த ஏழை எளிய மக்கள் வந்து இந்த சென்டிமெண்ட்டுக்கு அதிகமாக ஈல்டாகக்கூடிய, அதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய மக்கள், ஐயோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே, இது நம்ம காசு வாங்கிட்டோமே என்று அதுல வந்து ஒரு கவனம் செலுத்தக்கூடிய நிலைமையில அந்த மக்கள் இருக்கிறதுனால அந்த மக்களினுடைய எளிய அந்த நிலைமையை பயன்படுத்தி, வறுமை நிலையை பயன்படுத்தி இப்படி ஆண்ட ஆளும் கட்சிகள் பணத்தை கொடுத்து அந்த மக்களை தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் களத்துல இருக்கு. இப்போ 2 தொகுதியில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தல, ரத்து செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல குற்றம் இழைத்தது யாரு? தேர்தலை நடத்தவில்லை என்று சொல்வது மூலம் தண்டனையை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா குற்றம் செய்த யாரும் இங்க தண்டிக்கப்படல. பணம் கொடுத்தது அரசியல் கட்சிகள் தண்டிக்கப்படலைங்கிற வார்த்தை நீங்க வைக்கிற அதே நேரத்துல தான் குற்றம் செய்தவே தண்டிக்கப்படாமல் தேர்தலை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற தேர்தல் ஆணையத்திடம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் போது அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? அது கட்டாயம் 234 தொகுதியில் எத்தனை பேர் தகுதி நீக்கம் ஆவாங்கன்னு தெரியாது. நீங்க ஒரு வேட்பு மனுல தகவல் பிழை இருந்தாலே வேட்பு மனு நிராகரிக்குது தேர்தல் ஆணையம். அதான் இந்த சிறு சிறு ஒழுங்குகளை வந்து கடைபிடிக்கிறதுல அதிக முனைப்பு காட்டுது தேர்தல் ஆணையம். அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துது. தபால் வாக்குகள்ல வந்து அந்த அட்டஸ்டேஷன் இல்லைன்னு சொல்லி வாக்குகளை வந்து எண்ண மாட்டேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். சின்ன சின்ன விஷயம், வேட்பாளர் 4 வண்டிக்கு மேல 5வது வண்டி எடுத்துட்டு வந்தாருன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். இரவு 10 மணிக்கு மேல 10:05க்கு நீங்க கூட்டத்தை முடிச்சீங்கன்னா கூட உங்க மேல வழக்கு பாயின்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். 50 பேர் வந்து நீங்க சாப்பாடு கொடுத்திட்டு 25 பேருக்கு தான் கொடுத்தேன்னு சொன்னா உங்க மேல நடவடிக்கை பாயுது. சாதாரண சிறு சிறு ஒழுங்குகள், தேர்தல் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறதுல முனைப்போட கேமரா எடுத்துக்கிட்டு வேட்பாளருக்கு பின்னாடியே தேர்தல் அதிகாரி போறாரு. அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஒழுங்குகளை அந்த கடைபிடிக்கிறார்களா என்று பார்க்கிற, அதில் முனைப்பு காட்டுகிற தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவுக்கு ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இந்த பணப்பட்டுவாடால எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்கு? எத்தனை வேட்பாளர்களை கையுங்களமா பிடிச்சிருக்குது? நீங்க வந்து 234 தொகுதியிலையும் பணப்பட்டுவாடா நடந்திருக்குது. தேர்தல் ஆணையமே 2 தொகுதியை அப்பட்டமா ஒத்திருக்கு. நான் வந்து இங்க வந்து நடந்திருக்குது, நாங்க தேர்தலை ஒத்தி வைக்கிறோம், தேர்தல் நடத்த முடியலன்னு தேர்தல் ஆணையமே வாக்குமூலம் கொடுத்ததுதான் அது. இவ்வளவு தூரம் போயிருக்கிற இடத்துல எத்தனை வேட்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பணப்பட்டுவாடா தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 தஞ்சாவூருக்கு அரவக்குறிச்சிக்கும் பொருந்துறது, 234 தொகுதிக்கும் பொருந்தாதா? 234 தொகுதியிலையும் எப்படி தேர்தல் நடந்தது? இல்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்விதான் திரு சிவயிலங்கோ. இது போன்ற சூழல்ல விவாதங்கள், ஒரு பிரச்சனை வரும்போது விவாதங்கள் எழுவது என்பது இயல்பு, அது எல்லா தளங்களிலும் எதிரொலிக்கும். அப்படி ஒரு எதிரொலிப்பாக இன்றைக்கு இருக்கிற கல யதார்த்தத்தை எதிரொலிக்கக்கூடிய விஷயமாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வந்த சீர்திருத்தங்களில் இது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கிறது, இப்போது இல்லை என்றால் எப்போதும் பண்ண முடியாதுங்க நிலையில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது வந்து தொடர்ச்சியாக இதனுடைய விளைவு தான். அது என்னன்னா 1998 தேர்தல் ஆணையம் வந்து சட்டத்துறைக்கு, மத்திய சட்டத்துறைக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க 15 ஜூலை 1998. அதன் பிறகு அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால 99 திரும்ப வந்து பிரதமருக்கு அவங்க எழுதுறாங்க, திரும்ப இந்த மாதிரியான சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு TS கிருஷ்ணமூர்த்தி வந்து தகவல் ஆணையராக இருக்கும்போது 2004 அவங்க வந்து ஒரு 15 ரிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க ஜூலை 30. அதுல இது ஒரு முக்கியமான விஷயம். இது இந்த மாதிரியான ஒரு தவறு, ஒரு வேட்பாளர் வந்து ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னாக்கா அந்த தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது 15 வருஷம் சொன்ன பிறகும் காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கு, பிஜேபி ஆட்சி இருந்திருக்கு, 2 பேருமே அதை வந்து பெருசா எடுத்துக்கலன்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பார்ட் நம்பர் தப்பா போடுறீங்க, சீரியல் நம்பர் தப்பா போடுறீங்கன்னாக்கா ஒரு வேட்பாளர் போய் தகுதி நீக்கம் பண்றீங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வேட்பாளர் வந்து வாக்காளருக்கு பணம் கொடுக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு அது தெரியுது, அதை பிடிக்கிறீங்க, பணத்தை பிடிக்கிறீங்க, அப்ப அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க சட்டப்பஞ்சாயத்து கூட வழக்கு பண்ணோம் உயர்நீதிமன்றத்தில். வந்து நீங்க வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்றீங்க, அந்த கட்சிகளையும் நீங்க வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையுமே நீங்க கேட்டுக்கிறாங்க. அந்த 7 ப்ரொபோசல்ல இது இன்னொரு ப்ரொபோசல் என்னன்னாக்கா, எப்படி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இவங்க வந்து பதிவு பண்றாங்க, அடுத்தது அங்கீகாரம் பண்ண முடியும், அதுதான் அவங்க செய்யறாங்க. அதை வந்து பதிவை வந்து ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இல்ல. ஏன்னா அவங்க 2004 அவங்க வந்து பரிந்துரை பண்ணும்போது வெறும் 620 2 சைடுல விஷயங்களை பாக்குறேன் சிவலிங்கம். ஒரு பக்கம்
நீங்க 75 திரு ஆவடிக்குமார் முன்வைத்த ஆவணங்களும் பார்த்தா 75ல இருந்து இந்த பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக 2000-2002க்கு பிறகு ரொம்ப சீரியஸா இந்த விஷயம் போயிருக்கிறது. அப்ப இதை ஒரே அடியில எடுத்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி கட்சிக்கு அங்கீகாரத்தை ரத்து செய்வது இல்ல தகுதி நீக்கம் செய்வதெல்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டடான ஒரு டிமாண்ட். இல்ல இப்ப நீங்க வந்து அரவக்குறிச்சியில தஞ்சாவூர்ல எடுத்துங்க, ஏதோ ஒரு கட்சி அதுல வந்து தெளிவா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, அதிமுகவை சேர்ந்த ஒருவனுடைய இதுல இருந்து பணம் எடுத்திருக்கோம், திமுகவை சேர்ந்த பணம் எடுத்திருக்கோம் அப்படின்னு அங்க சொல்றாங்க, தெளிவா இருக்குது. அப்ப நீங்க ஏன் அந்த திமுக வேட்பாளரையும் அதிமுக தகுதி நீக்கம் செய்யக்கூடாது? அப்ப அந்த கட்சி யார் நிறுத்திருக்காங்க இல்லைங்களா, அந்த கட்சிக்கு ஏன் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது? அதுதான் கேள்வி. சாதாரண மனிதர் ஒரு கேள்வி. இது மாதிரி பணம் கொடுத்து பிடிச்சாச்சு, இப்ப பிடிச்ச பிறகு நீங்க வந்து ரத்து பண்ணிருக்கீங்க. ரத்து பண்ணும்போது அப்ப அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தின்படி தான் அவங்க வந்து இங்க 29A படி தான் அவங்க வந்து அங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணிருக்கு. அப்ப அந்த விஷயத்தையுமே அதுல இருந்து ரெக்கமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அந்த ரிஃபார்ம்ஸ்ல இந்த 7-1 அதையும் கேட்டுக்கிறாங்க. இந்த 2 விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க பண்ணும்போது அப்ப 600 கட்சிகள் தான் இருந்துச்சு. 2008 தேர்தலில் வந்து அவங்க வந்து வெறும் 150 கட்சிகள் தான் போட்டியிட்டது. இன்னைக்கு 2000 கட்சிகள் இருக்குது. அவங்க வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னாக்கா நாங்க வந்து அந்த கட்சிகளை வந்து அங்கீகாரத்தை அவங்களுடைய பதிவை ரத்து செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, அது வேணும். இதெல்லாம் நியாயமான விஷயம் தானே. நம்ம பேசலாம். திரு தேவசகம், 2009 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த செலவு 400% அதிகரித்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி வருது. தேர்தல் செலவுகள், கட்சிகள் செய்த செலவுகள் 400% அதிகரித்திருக்குன்னு. இப்ப இவ்வளவு தூரம் செலவுகள் அதிகரித்து ஒரு காஸ்ட்லி விஷயமாக தேர்தல் மாறிவிட்ட சூழ்நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழும்போது அந்த கோரிக்கைக்கான முகாந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது செயல்படுத்துவதற்கான கல யதார்த்தம் இருக்கிறதா? என்ன பொறுத்தமட்டில் தேர்தலை பற்றிய விவாதம் எல்லாமே மிகவும் தவறான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஒண்ணு நீங்க புரிய வேணும். எல்லாரும் சொல்றாங்க கோடிக்கணக்கில் 1000 கோடிக்கணக்கான பணம் பழக்கம் நடந்திருக்கு, பணம் கொடுத்திருக்கு. தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் காலத்தில் 2 மாசத்துக்கு தான் வர்றாங்க, ஜஸ்ட் 2 months. அதுக்கு முன்னால இவ்வளவு தூரம் கருப்பு பணம் எங்க இருந்து வந்தது, யார் உருவாக்குனா, எப்படி உருவாக்குனா, எங்க இருந்து உருவாக்குச்சு, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல நம்ம நீங்க பார்க்க வேண்டியது அரசியல்வாதிகள் பின்னணிகள் இருப்பவங்களும் இந்த ஊழல்கள் பண்றவங்களும் இந்த கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் கருப்பு பணத்தை உருவாக்குறாங்க. இது கருப்பு பணம் ஜாஸ்தி எப்போ உருவாக்குச்சுன்னா இந்த தாராளமய கொள்கை வந்தது இல்லையா, அப்புறம் தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆரம்பிச்சிருக்கு. 25 வருஷம் ஆக போகுது. தாராளமய கொள்கை வந்து கருப்பு பணத்தை தாராளமாகிடுச்சு. அதனால இப்ப என்னன்னா சட்டம் திருத்தி கொண்டு வந்தாங்க. லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்து 1988ல. அப்போ வந்து பூத் கேப்சரிங் இருந்தது. அந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி ஓட்டு குத்திடுவாங்க. அப்போ அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை வச்சுதான் 1994ல சேஷன் அவர்கள் ஒரு இதே மாதிரி கேன்சல் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஓட் கேப்சரிங் போயிடுச்சு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு, பிஎஸ்எஃப் வந்துருச்சு, சிபிஆர்எஃப் வந்துருச்சு. அதனால அந்த ஓட் கேப்சரிங் போனதுக்கு அப்புறம் மணி கேப்சரிங், பணத்தை வச்சு கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்டே கொண்டு வரல, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரல. கவர்மெண்ட் ரிப்பீட்டட்லி எலெக்ஷன் கமிஷன் சிவலங்கோ சொன்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் லெட் மீ கம்ப்ளீட். இதுல முக்கியமா நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த முதல்ல வந்து எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தலையில போடாதுங்க. இந்த ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் எனக்கு இதுல மாற்று கருத்து உண்டு. எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் போட்டுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் 2 மாசம் தான் வராங்க. அதான் வெளியிருந்து கொண்டு வந்து அப்சர்வர்ஸ் கொண்டு வராங்க. அவங்களுக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது. அவங்க புரியறதுக்கு முன்னாலேயே விஷயம் எலெக்ஷன் முடிஞ்சு போகுது. இல்ல எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் கையில கொடுக்காதீங்கன்னு சொன்னா, கொடுக்காதுன்னா எலெக்ஷனுக்கு முந்தின இருக்கிற காலகட்டங்கள்ல, அதாவது நீங்க தேர்தல் நடைபெறாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பணப்புழக்கத்தை யார் அனுமதித்தாருன்னு முக்கியமான கேள்வி எழுப்புறீங்க. தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். இல்ல அதுக்கான கேள்வி நான் முடிச்சிடறேன். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் தேர்தல் இல்லாத காலங்களில் சுதந்திரமாக செயல்படுகிறதா? அங்க அரசியல் தலையீடே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? செயல்படணும். அதுக்கு அல்லது அந்த துறை இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா அரசியல் கருப்பு பணத்தெல்லாம் சேகரிச்சு எலெக்ஷன் கொண்டு போடுங்க. அதுக்காக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது நீங்க கேட்ட நான் சொல்லுன்னா, பவர் ஏன் கொடுக்க முடியாது? பிரச்சனை என்னன்னா, ஹைகோர்ட் ஈஸியா சொல்லிடலாம். இப்ப என்னன்னா, டிஸ்குவாலிபிகேஷனுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கிளியரா இருக்கு. செக்ஷன் 8A மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில், அப்புறம் செக்ஷன் 23 எலக்ட்ரல் அஃபென்ஸ் ரெட் வித் செக்ஷன் 171 ஆஃப் தி குற்றப்பிரிவு ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். அதாவது ஒரு ஆளுக்கு பிடிபட்டாருன்னா, பணம் வாங்கினாரு, பணம் கொடுத்தாரு, ஊழல்ல பிடிபட்டாருன்னா அவரை ட்ரை பண்ணி
அவர் அக்விட் பண்ணி டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதாவது அது அந்த இது வந்து எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. முதல்ல இது ட்ரை பண்ணணும், கன்விக்ட் பண்ணணும், அப்புறம் அவங்க அப்பீல்ல போவாங்க, ஹைகோர்ட் அப்புறம் ஆர்டர் போடும், எல்லா ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி ஃபைனல் கன்விக்ஷன் ஆச்சுது, 1 வருஷம் இது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, 6 வருஷம் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பிரசிடென்ட்டுக்கோ பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இப்போ என்னன்னா அந்த ட்ரையல் பனிஷ்மெண்ட் கிரிமினல் பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியாது. அதான் பிரச்சனை. இது வந்து கிரிமினல் ப்ராசஸ்ல கன்விக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்ஷன் எடுக்க முடியும். தவிர அந்த ரெக்கமெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணா கூட அது எப்படி நீங்க கிரிமினல் பவரை கொடுக்க முடியும்? ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அப்புறம் நீங்க கேட்கும்போது சொல்றேன். ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல தி ஹைகோர்ட் அப்சர்வேஷன் வந்து இட் மே நாட் பி பிராக்டிகல். நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு கருத்து கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். சிவலங்கோ, இது போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எல்லா அரசியல் கட்சிகளும் வரவேற்பார்களா, ஏற்றுக்கொள்வார்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இதுல வந்து யாரு வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ், பிஜேபி, ஏன்னா அவங்க வந்து 98ல இருந்து இந்த ரிஃபார்ம்ஸை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி வந்து எந்த பேச்சு மூச்சுமே காணல. காங்கிரஸும் 10 ஆண்டுகள் அதன் பிறகு ஆட்சி செஞ்சிருக்காங்க, பிஜேபியும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. வாஜ்பாய் இருந்தாரு, இப்ப மோடி இருக்கிற 2 வருஷம். அதனால இந்த 2 அரசாங்கம் தான் மத்தியில் பெரும்பான்மை ஆட்சி ஆகும். அதனால அவங்க வந்து இதுல வந்து ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க இது கொண்டாந்தல பெரிய அமெண்ட்மெண்ட் கூட இல்ல. மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951 வந்து அமெண்ட்மெண்ட் இல்ல, ரூலே நீங்க கொண்டு வந்தா போதும். அப்ப அதை கூட நீங்க வந்து செய்யறதுக்கு வந்து அவங்க தயங்குறாங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து திரும்ப ரெக்கமெண்ட் திரும்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அது முன் வரல. இப்ப வளர்ந்து கூடிய கட்சிகளும் புதிய கட்சிகளும் தான் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து ஏத்துக்கிறாங்க. இல்ல பொதுவா இப்ப தேர்தல் ஆணையம் என்பது அதுக்குன்னு ஒரு அபிஷியல் மெஷினரி கிடையாது. பணியாளர்கள் வந்து அதற்குன்னு தனியா கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய ராஜேஷ் லக்கானி இருக்கார், அதுக்கு துணை தேர்தல் அதிகாரி, கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர் வருகிறார். அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு அவர் எப்படி பூங்கொத்து கொடுத்தாருன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் தான் தேர்தலை நடத்தியிருக்காங்க. இப்போ இதுல பாக்குறப்போ கீழே வந்தா மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள், அப்புறம் காவல்துறை தலைமையில 2 மாற்றங்களை நீங்க செஞ்சார் ராஜேஷ் லக்கானி. கீழே வந்து பழைய காவல்துறை டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம் இருக்காங்க. இவர்களை வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு வேண்டிய உயர் பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் தற்காலிகமாக தேர்தல் நேரத்தில் அவர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கும் மாவட்ட அளவில் இருக்கிற காவல்துறையினுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு இருந்தது. இந்த தேர்தலிலே அவர்கள் செயல்பட்டார்கள். அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டாலும் அவர்கள் வந்து இருக்கிற செல்வாக்கு காரணமாக தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய பங்கு இருந்திருக்குது. ஆக இந்த தேர்தல் ஆணையம் என்பது தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஆளுங்கட்சியினுடைய அதாவது நேரடியாக அதனுடைய கட்டுப்பாடு இல்லைன்னாலும் அந்த அதிகார வர்க்கத்தை மீறி அவர்கள் செயல்பட முடியாது. அப்ப அன்புநாதன் வீட்டுல பணம் இருக்கு கரூர்னு ஒரு செய்தி வருகிறது. தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி என்ன செய்வாரு? வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்புவார். யார் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்? ஏற்கனவே ஆளுங்கட்சியினுடைய கரிசனத்தால அந்த பொறுப்பில் இருப்பவர்கள். அவர்கள் போய் எடுக்கிறதுக்குள்ள பணம் வந்து போயிடுது. 4.25 கோடி கிடைச்சது. அவர் வீட்டுல 13 பணம் எழுதுகிற மிஷின் எல்லாம் இருந்தது. 4 கோடியும் பிடிச்சிருக்காங்க. அதே போல வந்து அங்க வந்து ஆம்புலன்ஸ் பணம் எடுத்து போய் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பெருமளவில் இது மாதிரி 4-5 இடங்கள்ல இருந்து இதாவது ஒரு பக்கம் ஜெயலலிதாவுடைய அரசியல் பிரச்சார பொதுக்கூட்டம், ஒரு பக்கம் பணப்பட்டுவாடா, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப அன்புநாதன் கிட்ட பிடிச்ச பணத்தை வச்சு அந்த அதிமுக வேட்பாளருடைய இதை தகுதி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின்படி சில நடைமுறைகளை பின்பற்ற அந்த தேர்தல் நேரத்தில் நெருக்கடியில செய்ய முடியுமான்னு தெரியல. ஆகையினால அதனால என்ன பண்ணிட்டாங்க, தேர்தலை ரத்து பண்ணிட்டாங்க. அதே போல KC பழனிசாமியுடைய மகன் வீட்டுல, சென்னையில இருக்கிற வீட்டுல தான் 1.25 கோடி ரூபாய் இன்னும் பணம் எடுத்திருக்கேன். அதற்கு அவர் நாங்க 200 கோடி டேர்ன் ஓவர் பண்றோம், எங்க பணம் அங்க இருந்ததுன்னு சொல்லி தொகுதிக்கு வெளியே தான் அந்த பணம் எடுத்திருக்காங்க. அதுக்கு அவர்கள் வேற கணக்கு கிட்டத்தட்ட 110 கோடி 105 கோடியில 35 கோடிக்கு கணக்கு காட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது 65 கோடி ரூபாய் 70 கோடி ரூபாய் பணம் தான். ஆனா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேர்தலில் புழங்கி இருக்கே, தடுக்க முடியல. இதை வந்து ஏதோ இவர்களை தகுதி நீக்கம் செய்வது வந்து இந்த தேர்தல் நேரத்துல அது சாத்தியமான எனக்கு தெரியல. அந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியினர் மீது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் விட்டு எது வேணா பழிவாங்கும் போக்கு தேர்தலில் எதிரிகளை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தலாம். தவறாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற கணக்கை தாண்டி
சிறிய கட்சிகள் ஒரு டஃப் காம்படிஷன் ஒருத்தர் உருவாக்குறாரு அப்படின்னா இது போன்ற ஒரு அதிகாரத்தை கையில் கொடுக்கும் போது அவர் கூட இதற்கு இரையாவதற்கோ இல்ல தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளாவதற்கோ, ஏன்னா இதை நிரூபிப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் தான். நேரடியாக பணம் கொடுக்கும் போது வீடியோலயோ இல்ல வேற எதுலயோ சிக்கிறால் வரை நீங்க நேரடியாக நிரூபிக்க முடியாது. அப்ப இது சிறிய கட்சிகள் வளரும் கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியாக மாறாதா? இது வெறும் கட்சி என்கிற கோணத்திலே நம்ம அணுகவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி அல்லாத சுயேட்சைக்கும் ஒரு சமமான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஒரு தொகுதியில 20 பேர் குறைந்தது வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க, 20 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா கட்சி சார்ந்து ஒரு 5 முதல் 10 பேர் இருப்பாங்க. ஆனா அதுக்கு சமமாக சுயேட்சைகளும் நிப்பாங்க அந்த களத்துல. அப்ப அந்த சுயேட்சைகளுக்கும் அந்த களம் ஒண்ணுதான், இந்த கட்சி சார்பில் நிக்கிறவருக்கும் ஒண்ணுதாங்கிற சமக்களத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? நம்ம கட்சி இதை ஏத்துப்பாங்களா, இந்த சீர்திருத்தங்களை அரசியல் கட்சிகள் ஒத்துக்குவாங்களான்னு கட்சியே சுத்தி நம்ம தேர்தலை பார்க்கிறோம். கட்சிக்கு அப்பாற்பட்டும் இதுல பங்கேற்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இல்ல கட்சிகளுக்குள்ளேயே லெவல் பிளேயிங் ஃபீல்டிங் இல்லையே. கட்சிகளுக்குள்ள இல்ல. அது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்குள்ள கூட போகல. நீங்க ஒரு பிரச்சார பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்க ஒரு ஏற்கனவே பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் புதிதாக வந்திருக்கூடிய கட்சிக்கும் ஆள் பலத்திலிருந்து எல்லாமே வேறுபடுது. ஒரு பேரை பிரச்சாரத்துக்கு கூட்டு போறீங்க, பல இடங்களுக்கு சேர்ந்து போறீங்கன்னா நீங்க பண்ற செலவும் 2000 பேர் தொகுதிக்குள்ள பிரச்சாரம் பண்ணா அவங்க பண்ற செலவும் வெவ்வேறையாக தான் இருக்கிறது. நீங்க நியாயமான செலவு பண்ணா கூட 50 வருஷமா ஒரு சின்ன மக்கள்கிட்ட பதிவாகிருக்கு. 5 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க. நாங்க 2 பேரும் சம போட்டியாளர்கள், 2 பேரும் அரசியல் கட்சி தான், 2 பேரும் வேட்பாளரா நிக்கிறோம். ஆனா 50 வருடமா மக்கள் மனதில் பதிந்த ஒரு சின்னமோ 5 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமோ ஒரே களத்துல போய் போட்டியிடணும். நாங்க சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமா? அந்த குறைந்த அந்த 10-15 நாட்கள்ல எத்தனை கிராமத்துக்கு எத்தனை வீட்டுல கொண்டு போய் இப்படி ஒரு சின்னத்துல நாங்க நிக்கிறோம், உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் போட்டியாக நாங்களும் நிக்கிறோம் அப்படிங்கறத கொண்டு சேர்க்க கூட எங்களுக்கு முடியாது. அப்போ அதுவும் இருக்குது. பெரிய கட்சிகளுக்கு இணையாக வளரும் கட்சிகள், சிறிய கட்சிகள் களத்துல நிக்கவே முடியாது. பெரிய கட்சிகள் மட்டும்தான் அவங்களுடைய வலிமையை பயன்படுத்தி தேர்தலில் நிக்க முடியுங்கிற அளவுக்கு தான் இந்த தேர்தல் ஒரு சமனற்ற தேர்தலா இருக்குது. இதுல நீங்க இப்ப பணப்பட்டுவாடாங்கிறது அதற்கு மேல நீங்க இந்த வலிமையெல்லாம் தாண்டி இன்னும் கூடுதல் வலிமையா பணம் வேலை செய்யுது. இப்ப ஆளுங்கட்சி மட்டுமே பணம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இங்க திமுக பல இடங்கள்ல பணம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப ஆளுங்கட்சிக்கு சாதகமான அதிகாரிகள் எத்தனை பேரு திமுக பணம் கொடுத்ததை தடுத்தாங்க? அப்போ அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் தாண்டி அதிகார வர்க்கம் இந்த 2 கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு. அது பல இடங்கள்ல பார்க்க முடியுது. எங்கேயுமே எதிர்கட்சி பணம் கொடுத்ததை கூட பெரிய அளவுல பிடிக்கல. யாரும் சொன்ன விஷயம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்தல்ல அது யூனிக்கான விஷயம் என்னன்னா 234 இரட்டைலை களம் காணுகிறது. 170 இடங்களுக்கு மேல உதயசூரியன் களம் கண்டிருக்கு நீண்ட வருடங்களுக்கு பிறகு. அப்ப இது போன்ற நடைமுறைகளில் இந்த தேர்தலுடைய பிரம்மாண்டங்கள், தேர்தலுடைய நடவடிக்கைகளில், தேர்தல் முறைகள் நடவடிக்கைகளில் சின்ன கட்சிகள் தங்களை கொண்டு செலுத்துவதிலே ஒரு சிரமம் இருக்குன்னு சொல்றது ஒரு நியாயம் இருக்குல்ல? அப்ப தேர்தல் சீர்திருத்தங்கள்ல இதுவும் ஒன்றாக வருவதில் என்ன தவறு இருக்க போகுது? சீர்திருத்தங்கள் அது வருதா வரலையா, அது கொண்டு வரணும்ன்றது அது விவாதம். அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். ஏன்னா இந்த பிரம்மாண்டம் பிரச்சனை இருக்கும்போது நீங்க பணமும் கொடுத்தா அந்த பணத்துக்கு நடவடிக்கை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இன்றைக்கு இந்தியாவினுடைய தேர்தல் முறை என்பதே கட்சி சார்ந்த தேர்தல் முறை தான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் சின்னம் இருக்கு. இப்போ தேசிய கட்சிகளுக்கு இந்தியா முழுக்க ஒரு சின்னம் இருக்கு. மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மாநில அளவில் சின்னம் இருக்கு. மக்களால் நிராகரிக்கப்பட்டால் அந்த சின்னம் அவங்களுக்கு பறி போயிடும். யாருமே அந்த 6% வாக்குகளை பெற்றால்தான் அந்த சின்னத்தை தக்க வைக்க முடியுமே ஒழிய இப்போ இன்றைக்கு கூட தற்காலிக சின்னத்துக்கு அதுக்குதான் அவங்க அந்த பாதிப்பிலிருந்து மீட்கின்றது தான் சிறிய கட்சிகளுக்கு அந்த தற்காலிக சின்னம் அந்த தேர்தலுக்காக தராங்க. ஒரு 24 தொகுதிக்கு மேல போட்டியிடுற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு தர்றாங்க. அதை எல்லா கட்சிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆக இது தேர்தல் என்பது ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் சின்னம் கிடைக்கும். சின்னம் சாதாரணமா தேர்தல் கமிஷன் நினைச்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட முடியாது. ஆக அங்கீகாரம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கட்சி வேட்பாளருக்கு சுயேட்சை வேட்பாளருக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஏற்ற வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக வாக்காளர் பட்டியலிருந்து அவங்க கட்சிக்கு அந்த தருவாங்க. இந்த சிறிய கட்சி தற்காலிக அங்கீகாரம் பெற்ற கட்சி சின்னம் பெற்ற கட்சி போனா அவங்க பணம் கட்டி தான் வாங்குவாங்க.
சுயேட்சை வேட்பாளருக்கு அந்த கட்சியின் அங்கீகாரம் கூட இருக்காது, சுயேட்சையா தான் அவர் எல்லாத்தையும் அங்க ஒரு பண்ண முடியுது. ஆக இது வந்து நம்முடைய தேர்தல் முறை அப்படி இருக்கு. நம்ம ஏன்னா ஒரு தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆக ஆட்சி என்பது ஒரு கட்சி சார்ந்த ஆட்சியா வர சொல்ல அந்த கட்சிகளுக்குரிய முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவனுடைய அடிப்படையில் சின்னங்கள் கிடைக்குது. அதனால அதையும் இதையும் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் அது சரி வரும். ரெண்டாவது, இப்ப தேர்தல் உயர்நீதிமன்றம் கூட அந்த தீர்ப்புல அவங்க எந்த குறுக்கீடும் பண்ண முடியாதுன்றதான் தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து இத தேர்தல் ஆணையம் இத வந்து மாற்றணும் அல்லது அதிகாரம் தரணும் கூட சொல்லல. அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் பரிந்துரையை அரசாங்கத்துக்கு அனுப்புனதான் சொல்றாங்க. அது சொன்னதோட மட்டும் இல்ல, அது கூட அவங்க அனுப்பல. உயர்நீதிமன்றம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கல. நான் முடிச்சிடறேன். ஒரு பரிந்துரை தராங்க. அது மட்டும் இல்லாம அதுல என்ன சொல்றாங்க, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் மக்கள், ஆக மக்கள் இதில் முடிவு செய்யட்டும்ன்றாங்க. அப்போ தேர்தல் முடிவை அவங்க வந்து உயர்நீதிமன்றமே தேர்தல் முடிவை தான் நம்புது. இல்ல, மக்கள் முடிவு செய்கிறார்கள் சொல்றதுல இருந்து ஆரம்பிக்குது. அவர் சொல்ல போன்று ஏற்கனவே நாங்கள் பிரதிநிதித்துவம் பெற்று விட்டோம் மக்கள் மத்தியில், அதனால எங்களுக்கு என்று ஒரு சின்னம் இருக்கிறது, நீங்க இன்னும் வளரல, மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை ராவடிக்குமார் பயன்படுத்துறாரு. நிராகரித்தார்கள் சொல்லல, கட்சிக்குள்ள வச்சு அதை பேசல. நான் ஒரு கட்சிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் தனியா இருக்குது. ஓரளவுக்கு மக்கள் பிரதிநிதித்துவம், அதாவது வாக்கு வங்கி அடிப்பில் பெறவில்லை என்றாலும் மக்கள் மத்தியில பிரதிநிதித்துவம் பெற்ற கட்சிக்கு அந்த அதுதான் நிலைமைனா சுயேட்சைக்கு எப்படி நீங்க வாதாட முடியும்? அதாவதுங்க, தேர்தல் ஒரு போட்டி களத்தை உருவாக்குறீங்க. போட்டி போட்டு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள தேர்தல் ஆணையம் வந்து வரையறுத்திருக்கிற நாட்களுக்குள்ள மக்கள்கிட்ட போய் நீங்க பிரச்சாரம் பண்ணி உங்களுடைய நல்லது கெட்டதை நீங்க சொல்லி மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை பெற்று நீங்க வந்துருங்க அப்படின்னு அந்த நாள் வரையறையை செய்து தேர்தல் ஆணையம். வேட்புமனு தாக்கல் இந்த நாள், வேட்புமனு பரிசீலனை, வேட்புமனு நிராகரிப்பு, ஏற்பு என்று ஒரு வரையறையை செய்து தேர்தல் ஆணையம்னா இந்த நாளுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் செய்யணுங்கிறது தான். அப்ப அந்த நாளுக்குள்ள செய்யணும்னு ஒரு வரையறை வைக்கும் போது அதுல வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அணுகுமுறை இருக்கணும்ல. ஒருத்தர் பலம் பொருந்தியவரா வர்றாரு, அவர் வந்து பணத்தோட வர்றாரு, 50 ஆண்டு காலமா மக்கள்கிட்ட பதிவான சின்னத்தோட வர்றாரு, ஒருத்தர் எதுவுமே இல்லாம தனியா வர்றாரு. ரெண்டு பேரும் நீங்க ஒரே களத்துல ஓடி இப்ப வந்து நீங்க வந்து வந்துக்குங்க அப்படின்னா அது என்ன முறை? அதுதான் சிக்கலங்க. இந்த மாதிரி சமநட்ட நிலையில தேர்தல் இருக்கிற வரைக்கும் யார் வலிமை பெற்றவங்களோ அவங்களே தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவாங்க. நீங்க களத்தையே வந்து சமமாக்கலன்னா அப்புறம் திரும்ப வந்து மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டாங்க, மக்கள் உங்களுக்கு வந்து ஏன்னா வலிமையற்றவனா வர்றான், ஒருத்தர் வலிமையோட வர்றான், ரெண்டு பேரும் மோத விட்டு நீங்க வந்து அதுல யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னா அது என்ன? ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அதுவே மறுபடியும் நிர்பந்தம் தானே. இல்ல அதுவே ஏன் வருது? பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் ஏன் நடத்துறாங்க? இந்த சிஸ்டம் தான் அதுக்கு காரணமா இருக்கு. நான் சொல்றேன், இந்த சிஸ்டம் தான் அதுக்கும் காரணமா இருக்கு. பெரிய கட்சியோட இவர் சார்ந்திருக்கிற கட்சி சேர்கிற போது இவர் சொல்லுகிற அறிமுகம் இல்லாத சின்னம் வெற்றி பெறுகிறது. அது வெற்றி பெறுகிறது சரி, ஆனால் அப்படி எதிர்பார்க்கணும். இந்த தேர்தல் எடுத்துக்கோ, அதிமுகவோட சேர்ந்த எல்லாருமே ரெட்டலையில தான் போய் போட்டிட்டாங்க. திமுகவோட சேர்ந்த அத்தனை கட்சிகளும் தோல்வியை தழுவிருக்குது பெரும்பாலும். அப்ப அதுக்கே என்ன சொல்றது? திமுக தலைவரே என்ன சொல்றாருன்னா, திமுக தலைவரே சொல்லிருக்காரு, சின்னம் வந்து நீங்க புதுசா சின்னம் வாங்கி வர்றாங்க, அது மக்கள்கிட்ட போய் சேரல. உதயசூரியனா இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெட்டையில போட்டியிடுவது அதிமுக ஒரு சின்னது ஆலூர் சன்வாஸ் வந்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து சின்ன ரொம்ப நாளா தான் இருக்கு. அது ஒண்ணும் புதிய சின்னம் இல்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் 4 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்க டைரக்டா ஃபைனல் கொண்டு போறது எப்படி சமநிலையே வர முடியும்? அந்த இது முடிஞ்சு இவர் என்ன சொல்றாரு, நாங்க 50 ஆண்டுகளா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களுக்காக வாக்குப்பதிவு அன்னைக்கு ஒரு வேட்பாளர் போய் நான் பார்வையிட போறேன், ஒரு பூத்துக்கு போறேன், வாக்கு பெட்டி வச்சிருக்கு, வாக்குப்பதிவு இயந்திரம் வச்சிருக்காங்க, ஒரு வெளிச்சமும் கூட இல்ல, ஒரே ஒரு லைட் போட்டிருக்காங்க. அந்த வயசானவங்க வர்றாங்க, எங்க ஆதரவாவே வர்றாங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நேரா போய் அவர் வந்து அவருக்கு இப்ப ஏற்கனவே மைண்ட்ல என்ன சின்னம் இருக்குதோ அதுல போய்தான் அவர் பட்டன் அழுத்துறாரு. ஏன்னா முதல்ல அந்த வரிசைப்படியே மக்களுக்கு பதிவான பெரிய கட்சிகளுடைய சின்னம் தான் இருக்குதாங்க. கூட அவருக்கு ரெட்டையில தெரியுது, கூட அவருக்கு சூரியன் தெரியுது. ஆனா எங்க மோதிரமோ பெல்ட்டோ கடிகாரமோ தெரியல. லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லைங்கிறதுக்குள்ள நீங்க இவங்க 3 பேருமே
இவங்களும் சேர்ந்து உண்மையான பிரச்சனையை மேல கொண்டு வந்துட்டாங்க. பிரச்சனை தேர்தல் கமிஷன் இல்லை, அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ரூல் ஒரு ரெகுலேஷன் ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் மோசமான வேர்டு யூஸ் பண்ண விரும்பல, அரசியல் சட்டத்தில் அரசியல் கட்சிகள் பேரே கிடையாது. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி, நோ ரெகக்னிஷன் இன் தி கான்ஸ்டிடியூஷன். மக்கள் பிரதிநிதி சட்டத்திலையும் ஆரம்பத்திலே கிடையாது. 88 தான் ராஜீவ் காந்தி அந்த கட்சி மாற்ற சட்டத்தை கொண்டு வரும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தது. இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு ஒரு ரூல் ஒரு ரெகுலேஷன் ஒரு நார்ம்ஸ் ஒண்ணுமே கிடையாது. மிக முக்கியமான கருத்து என்ன பண்ண வேண்டியதுன்னா, நான் கொஞ்சம் விவரமா சொல்றேன். இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி 2011 அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து இங்க சென்னையில தான் பெரிய கன்வென்ஷன் வச்சிருந்தோம். வச்சு அதுக்கு ஒரு டிராப்ட் பூரா டிஸ்கஸ் பண்ணி ஒரு 4-5 தேர்தல் கமிஷன் இருந்தாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்திருந்தாங்க, அதிமுக தவிர வேற எல்லாரும் வந்திருந்தாங்க. ஐஐடி அந்த பெரிய ஹாலில் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி டிராப்ட் நாங்க சப்மிட் பண்ணோம் 2011. அதுக்கு முன்னால கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. 2011 அதுல என்னெல்லாம் வச்சிருக்குன்னா, முதல்ல அரசியல் கட்சி எப்படி ஃபார்ம் பண்ணணும், ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆபீஷியல் ஆபீசர் இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான கருத்து அவங்க ஃபைனான்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி அதை வெளியே கொண்டு சொல்லணும். உள்ள முக்கியமானது என்ன, வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது, எப்படிப்பட்ட குவாலிபிகேஷன், அப்புறம் அவங்க என்ன செலவு பண்ண, எல்லாமே நீங்க சொல்றீங்க இல்லையா, எல்லாமே அந்த சட்ட இதுல வந்துருது. 2011 அது நாங்க சப்மிட் பண்ணோம். பண்ண உடனே அந்த சமயத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது. அந்த கர்நாடகாவில் உள்ள ஒரு பேர் லா மினிஸ்டர் அந்த இருந்தார்ல, லா மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, கர்நாடகா வீரப்பமொழி. அவர் குரேஷியா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு. அவரோட சேர்ந்து இந்தியாவிலே ஒரு 5 இடத்துல சுற்றுப்பயணம் பண்ணி, சென்னையிலிருந்து ஆரம்பிச்சதை மற்ற 5 இடத்துல சுற்றுப்பயணம் பண்ணி ரீஜனலா டிஸ்கஷன் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி டிராப்ட் சப்மிட் பண்ணாரு. பண்ணி அது பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிருக்கணும். உடனே பண்ணாம அவரை நாமினேஷன் மாத்திட்டாங்க. பரத்வாஜ் அது அப்படியே போயிடுச்சு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு அரசியல் கட்சிக்கு ஒரு சட்டம் வர வேண்டும். அந்த சட்டத்துல எல்லாமே இது வரணும். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே இப்ப சொல்றாங்க நாங்க பெரிய கட்சி பல வருடமா இருக்கிறோம், இல்ல கட்சி தான் அரசியல், கட்சி தான் அரசாங்கம், சரிதான். ஆனா அந்த கட்சிக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லையே. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டினரி கிளார்க் ரெக்ரூட் பண்ணாங்க, மாற்றத்தை கீழ இருந்து தொடங்குங்கன்னு. கீழ இருந்து இல்ல, மேல இருந்து தொடங்குங்க. இல்ல அரசியல் கட்சியில இருந்து தான் பாக்குறேன். தேர்தல் ஆணையத்துக்கு வரலாம்னு சொல்றீங்க. இல்ல அரசியல் கட்சி பண்ணாம இருந்தா நீங்க இங்க எந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஒன்னும் எலெக்ஷன் கமிஷனால பண்ண முடியாது. அதாவது சார் சொல்றதுல ஒரு உண்மை. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வேட்பாளர்களுடைய செலவுக்கு வரம்பு வச்சிருக்காங்க, ஆனா கட்சிகளுடைய செலவுக்கு வரம்பு இல்லை. கட்சிகள் செலவு இன்னும் சொல்ல போனா கண்காணிக்கப்படக்கூட இல்லை. இதுதான் தேர்தல் செலவை அதிகரிப்பதற்கான முடிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் அதாவது தேர்தல் செலவு இதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் 1998 இந்திரஜித் குப்தா கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இந்த தேர்தல் செலவை அரசாங்கம் மேற்கொள்ளணும், அதை படிப்படியாக கொண்டு வரணும்னாங்க. அது ஏறத்தாழ அந்த அறிக்கை இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னு தெரியல. ஆக இது எல்லாத்தையும் மாற்றினால் ஒழிய ஒரு மாற்றம் சாத்தியம் இல்லை. நம்ம பேசின இடைவேளைக்கு பிறகு பேசும், நேர்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். தஞ்சாவூர்லயும் அரவக்குறிச்சியிலும் தேர்தலை தள்ளி வைத்தது தொடர்பா 2 கட்சிகள் ரத்து செய்தது தொடர்பா 2 கட்சிகளுடைய பிரச்சனை காரணமாக இல்ல அவர்கள் பணம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில தேர்தலை நீங்க ரத்து செய்றீங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் செலவு செய்த வேறு சில கட்சியினர் இருப்பாங்கல்ல, அவர்கள் மீண்டும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல், அது சாதாரணமான ஒரு செலவா இருந்தா கூட மீண்டும் செலவு செய்ய வேண்டிய சூழல். அப்ப தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற கேள்வி எழும்போது, இது போன்ற நடவடிக்கையிலே கிளாரிட்டி இல்லாத போது தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துட்டா என்ன நடக்கும்? ஜனநாயகத்துல சில இதுல இந்த மாதிரியான இழப்புகள் வரும். நீங்க வயல்ல பயிரை பிடுங்க களையை பிடுங்கும் போது சில பயிர்களும் வர மாதிரி தான். நீங்க முக்கியமா நீங்க அந்த விஷயத்துல போகும்போது அந்த பாதிப்பு வரத்தான் செய்யும். ஏன்னா இவரும் அவ்வளவு கம்பெயின் பண்ணிருப்பாரு, பணம் செலவு பண்ணிருப்பாங்க, அது தவிர்க்க முடியாது. ஏன்னா உண்மையிலேயே இதோட பெரிய விஷயம் அங்க நடந்திருக்குது, அவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குது. அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணும்போது தான் இந்த பயம் வரும். மத்த அவங்களுக்கு இந்த கட்சிகளுக்கு இனிமேல் நம்மளுடைய வேட்பாளர் எங்கேயாவது பிடிபட்டார் நம்மளுடைய கட்சி ரத்தாகும் அங்கீகாரம் அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தும் போது இந்த மாதிரியான இழப்புகள் கண்டிப்பா. நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னது மதிமுகவோட ஒரு வேட்பாளர்.
தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது, தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விட்டது, இரு கட்சிகளும் வந்து செலவு செய்தார்கள், பணம் கொடுத்தார்கள் சொல்றாங்க. நாங்க எந்த செலவுமே செய்யல, அடுத்து செலவு செய்ததற்கு என்னிடம் பணம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றது போன்று தலையை பிடுங்கும் போது அரசியல் போச்சுன்னு எடுத்துக்கல. நான் குறிப்பிட்டேன், தண்டனை வந்து 2 பேருக்கு கொடுத்திருக்கணும். ஆனா அதை தவிர்த்துட்டு எல்லாருக்கும் தண்டனை. இது மக்களுக்கு தேர்தலை ஒத்தி வைத்தது மூலம் மக்களுக்கு தண்டனை. ஏன்னா எல்லா ஊர்லயும் தேர்தல் நடக்குது, அந்த ஊர்ல மட்டும் தேர்தல் நடக்கல அப்படின்னா இப்ப இடைத்தேர்தலோடு சேர்த்துதான் பொது தேர்தல். அப்ப ஒரு பொது தேர்தலை பொது தேர்தலாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட அந்த மக்களுக்கு வழங்கப்படல. ஒண்ணு, போட்டியிட்ட இந்த 2 பேர் அல்லாத இன்னும் 18 பேருக்கு மேல இருக்கிறாங்க அதே தொகுதியில. அவங்க பணமும் கொடுக்கல, செலவுக்கே பணம் இல்லாம தடுமாறக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் அந்த குற்றத்துல என்ன பங்கு? எதுவுமே கிடையாது. ஆனா அவர்களுக்கு சேர்த்து இன்னைக்கு வந்து தண்டிக்கப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம். திரும்ப அவர்கள் முதல்ல இருந்தே தொடங்கணும் எல்லாத்தையும். அப்போ இது எவ்வளவு பெரிய குளறுபடி இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா இப்ப நீதிமன்றத்தை தான் நாட முடியும் நம்ம. இப்ப நீதிமன்றம் திரும்ப பந்த தூக்கி அந்த பக்கம் தள்ளி விடுது, தேர்தல் ஆணையத்தின் பக்கம். இப்போ நீதிமன்றம் எத்தனையோ பிரச்சனைகள்ல தாமாக முன் வந்து பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு வழிகாட்டுதல் வழங்கி இருக்கிற ஒரு சூழல் எல்லாம் பார்க்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்க சகாயம் கமிஷன் அமைக்கப்பட்ட இதுல கூட நீதிமன்றம் உறுதியாக நின்று அதை செஞ்சது. அதிகாரத்தை தாண்டி அரசு என்கிற அந்த கட்டமைப்பையே தாண்டி நீதிமன்றம் ஒரு ரோல் பண்ணுது. ஏன்னா அது முக்கியமான பிரச்சனை. இதுல வந்து அதிகார தலையீடு அதிகமா இருக்குது, அரசியல் தலையீடு அதிகமா இருக்குது. அப்ப அதை தாண்டி இதுல நீதிமன்றம் ஒரு ரோல் பண்ணணும்னு நீதிமன்றத்துக்கு தோணுது அந்த விஷயத்துல. இது அதை விட மோசமான விஷயம்ல, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிற விஷயம். அப்ப இது வந்து கிரானைட் முறைகேடை விட, கிரானைட் முறைகேடுங்கிறது ஒரு செக்ஷன். ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது அத்தனை விஷயத்தையும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக மோசமான ஏரியா அது. ஆனா அதுல வந்து இன்னும் மூர்க்கத்தனமாக அல்லது இன்னும் அதிகமான கோபத்தோட நீதிமன்றம் அந்த பிரச்சனையை பார்த்திருக்கணும். ஆனா நீதிமன்றம் ரொம்ப லாவகமா அதை தேர்தல் ஆணையத்தின் பக்கம் தள்ளுது. இப்ப தேர்தல் ஆணையம் திரும்பவும் சட்டம் இயற்றணும். இப்ப எத்தனையோ முறை தேர்தல் சீர்திருத்தத்தை பத்தி பேசியாச்சு, எத்தனையோ அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அறிக்கைகள் கொடுக்கப்பட்டாச்சு. இன்னும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு நாம வந்து இதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல, அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எத்தனை நாளைக்கு நம்ம சொல்ல போறோம்? ரொம்ப முக்கியமானதா அரசியல் கட்சி பற்றி அரசியல் கட்சி நடவடிக்கை அரசியல் கட்சி தவறு செய்தால் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடவடிக்கை எடுக்காம அதை வந்து தள்ளிட்டு போறாங்க போது பிரச்சனை வருது. இப்போ அது அவங்க இறுதி கருத்தா எக்ஸிகியூட்டிவா ஜுடிஷியரியா இரண்டு விஷயங்கள்ல அவர் சொல்றது மாதிரி பிரச்சனைக்கான தீர்வு இருவரும் அவரவர் பக்கத்துல மாறி மாறி தள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அரசியல் கட்சிகளை பார்த்து குற்றம் சுமத்துறீங்க. அரசியல் கட்சிகள் இந்த சமூகத்தின் பிரதிபலிப்பாக ஏதோ இடத்துல வர்றாங்க, அதுல தவறுகளும் அதே சமயம் சரிகளும் இருக்கு. அந்த தவறுகளை களைய வேண்டியது எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி ரெண்டோட பணி தானே. நான் குற்றம் சாட்டவில்லை. நான் என்னன்னா அரசியல் கட்சிகள் தான் மக்களோட இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் தான் இந்த எலெக்ஷனால பெனிஃபிட் பண்றாங்க. அவங்க தான் கட்சி, அவங்க கட்சி தான் ஆட்சிக்கு வருது, அரசியல் கட்சிக்கு தான் பின்ன வந்து அரசாளுகிறாங்க. இந்த எலெக்ஷன் வந்து அரசியல் கட்சிக்காகவும் மக்கள் ஓட்டு கொடுக்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து அம்பையர். திருந்த வேண்டியது, சரியாக பண்ண வேண்டியது பேசிக் கடமை வந்து அரசியல் கட்சிகளுக்கு. அதுல தவறுகள் இருந்தால், தவறுகள் இருக்கும்போது அதை வந்து அம்பையர் வந்து திருத்துவார். 2 டீம் விளையாடுது, எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அரசியல் அம்பையர் என்ன பண்ணுவாரு? மேட்சை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. எப்பாவது ஒரு ஃபவுல் பிரச்சனையே எந்த அம்பையருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. எப்பாவது ஒரு ஃபவுல் நடந்தா அதை ரெட் கார்டு கொடுத்து கிரீன் கார்டு சரி பண்ணிடுவார். நான் ஃபுட்பால் மேட்ச் பார்த்திருக்கோம். கண்டினியூஸா ஃபவுல் ஆகிட்டு இருந்தா ஒரு லாங் விசில் அடிச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. பிரச்சனை நீங்க அது அம்பையருக்கு பவர் கொடுக்கணும். என்ன அவ்வளவுதான் பவர் இருக்கு. என்ன ஒரு நிமிஷம் பிளேயர்ஸ் பிடிச்சி உதைக்கணும், பிளேயர்ஸ் ஜெயிலுக்கு அனுப்ப அம்பையருக்கு பவர் கொடுக்க முடியாது. பிளேயர்ஸ் தான் திரும்பி கேமை சரியா விளையாடணும். அரசியல் கட்சிகளும் கேமை சரியா விளையாடணும். விளையாடும் போது சில தவறுகள் இருந்தால் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு 10 மணிக்குள்ள நீ பிரச்சாரத்தை முடிக்கணும்னு தேர்தல் ஆணையம் உறுதியா இருக்கும் போது 10 மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிக்கிறாங்களா இல்லையா? நீ வேட்புமனு தாக்கல தகவலை சரியா கொடுக்கலன்னா வேட்புமனு நிராகரிச்சிருன்னு தேர்தல் ஆணையம் உறுதியா இருக்கிறதுனால வேட்புமனு சரியா கொடுக்கப்படுதா இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையம் கெடுபிடியா விடாப்பிடியா எதுல இருக்குதோ அதுல அரசியல் கட்சிகளும் வழியில்லாம சரியா இருக்காங்க. அப்ப நீ பணம் கொடுக்கறதுலயும் தேர்தல் கமிஷன் சரியா இருக்குன்னா அரசியல் கட்சிகளால் தெரியுது. தேர்தல் ஆணையம் பணம் கொடுக்க கூடாது, பணம் வாங்க கூடாது பிரச்சாரம் செய்யறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை பூரா வியாபாரி பிடிக்கிறாங்க. 50,000 வியாபாரி கடை கட்டிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். அது உங்க கொடுக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது யாரும் அவரை பிடிக்கல. ரொம்ப சுருக்கமாக இது யாரிடம் இந்த அதிகாரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தாண்டி எந்த இடத்தில் மாற்றம் தூங்க வேண்டும் நினைக்கிறீங்க? மக்களிடத்திலிருந்து தான் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஆனால் இது வந்து இது நடைமுறைப்படுத்த இடம் வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து பிஜேபி அரசாங்கம். இது அவங்க வந்து
கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகள் தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து யார் இன்னைக்கு இப்ப அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ பாரதிய ஜனதா. அப்ப வந்து இதுல யார் இந்த கொடுக்கிற கட்சிகள் பணத்தை வந்து கொடுக்கிற கட்சிகள், கொடுத்த கட்சிகள், அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள், இது இவங்க வந்து இதை விரும்புறது கிடையாது. இந்த சீர்திருத்தத்தை விரும்புறது கிடையாது. ஏன்னாக்கா அவங்களுக்கு இது கஷ்டம், பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால வந்து இது வந்து மக்கள் போராட்டங்களாக கொண்டு போறது மூலமா தான் இது அரசியல் கட்சிகள் செய்ய முடியும். ஒரு தேர்தலில் வந்து பணப்பட்டுவாடா நடக்குது போகுதுன்னா அந்த தகவல் கிடைச்சி உடனே அதை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, உடனடியாக அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும்னா அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் இருக்கு. உடனடியெல்லாம் செய்ய முடியாது. அதற்கு நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. இது அப்பால இந்த தேர்தல் ஆணையம் என்பது தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு அந்த அதிகார வர்க்கத்தை நம்பி இருக்கிற வரை தேர்தல் சுயேட்சையாக சுதந்திரமாக நடக்க வாய்ப்பே கிடையாது. இதற்கு ஒரு தனி அமைப்பு போது அதுக்கு வந்து தனி அமைப்பாக ஒரு அட்டானமஸ் பாடியா இருக்கு, வெரி பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து தலைமைதான் வந்து அட்டானமஸா இருக்கே தவிர அதற்கு கீழ் அடுத்த நிலை முழுவதுமாக ஒட்டுமொத்த மெஷினரியே அட்டானமஸா மாறணும் இல்ல அது இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு தீவிரமான ஒரு டிஎன் சேஷன் காலத்துல பிரச்சார முறையே மாறிச்சு. பிரச்சார முறையே மாறிச்சு. அடுத்த கட்டமா எங்க போயிருச்சுன்னா பணம் கொடுக்கறதுல போயிருச்சு. அரசியல் கட்சிகள் பிரச்சார முறையை ரொம்ப குறைத்து கொண்டு செலவெல்லாம் நெருக்கி எல்லாம் நடந்தது. ஆனா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த செலவெல்லாம் குறைஞ்சி ஒரு ஆரோக்கியமான செலவுகள்லாம் குறைக்கப்பட்டு இன்றைக்கு ஆரோக்கியமற்ற வகையில இந்த பணத்தினுடைய ஆதிக்கத்தை வந்து இந்த தேர்தல் ஆணையம் முற்றிலும் தவறிவிட்டது. இதற்கு முழு பொறுப்பு அரசியல் கட்சிகளை நெருக்கடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகள் தானாக திருந்து நீங்க ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்து அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை ஒரு வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும். தானாக வந்து திருந்தி எல்லாம் செய்வாங்கன்னு அதாவது அரசியல் கட்சிகள் மாற்றத்தை துவங்கினால் மட்டும்தான் மாற்றம் சாத்தியம்னு ஒரு வாதம் இருக்கு. அரசியல் கட்சிகளை கெடுபிடிகள் மூலமாக மாற்ற வைக்க முடியும் ஒரு வாதம் இருக்கு. நீங்க எந்த பக்கம் நினைக்கிறீங்க? அதாவது பணபலம் உள்ளவர்கள் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவது இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களை ஏற்று கூட ஒரு பஸ் முதலாளி தான் காங்கிரஸ் கட்சியில நிறுத்தினாங்க. அதனால அந்த காலத்திலிருந்து இன்னும் சொல்ல போனா 1975 மதன்லால் குப்தா அமர்நாத் வழக்குல உச்சநீதிமன்றமே இதை எச்சரிக்கை பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அப்ப தீர்ப்பாவே சொல்லியிருக்காங்க. ஆனா அது யாரும் கடைபிடிக்கல. இது இப்ப இதுக்கு ஒரு மாற்றம் என்ன சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் விதிமுறைகளை உருவாக்கினால் இதற்கு தீர்வு வந்துடுறாங்க. அது கூட தீர்வு வராதுன்னு நான் சொல்றேன். என்ன காரணம்னா இன்னைக்கு ஜாதியை பயன்படுத்தக்கூடாது, மதத்தை பயன்படுத்தக்கூடாதுன்றது தேர்தல் மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் இருக்கு. கடுமையான தண்டனைக்கு உட்பட்டது. அப்படிப்பட்ட வேட்பாளர் வெளியேற்றப்படுகின்ற நிலை சட்டத்தில் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜாதி கட்டுப்பாடு போட்ட கட்சிகள் இருக்கு. மத நிறுவனங்கள்ல மத உத்தரவு பிறப்பிச்ச மத தலைவர்கள் இருக்காங்க. ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் மதத்தின் சார்பில் உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால இந்த விதிமுறைகள் உத்தரவு போடல தவறு. உத்தரவுன்றது அவங்களுக்குள்ளான ஒரு குறிப்பிட்டு சொல்லல, நான் பொதுவாக சொல்றேன். அந்த அவங்கள வந்து வழி நடத்துற ஒரு வகையான உத்தரவு அவங்க தந்தது நாட்டில் நடந்திருக்கு. இது எல்லாமே தேர்தல் கமிஷனுக்கு இப்போ தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளை மீறிதானே நடந்திருக்கு. அதையே தடுக்கல. இப்ப இருக்கிற விதிமுறைகளையே தடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் இப்ப புதுசா எப்படி மேலும் சுமைய தேர்தல் ஆணையம் ஒரு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டாலுடைய யாருடைய உரிமையும் பறிக்க வழக்கு எல்லாம் வந்து பல ஆண்டுகள் நடக்குது. அதை வந்து விரைவா நடத்தினா அது தேர்தல் கமிஷன் தேர்தல் கால குற்றங்களுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைங்க. இல்ல அவங்களுடைய பணி. இப்போ நீங்க பணத்தை பறிமுதல் பண்ண சொல்ல யாரு வருவாய் துறையில தான் அதை ஒப்படைக்கிறாங்க. வருவாய் புலனாய்வு துறை தான் அதை கண்காணிக்கிறாங்க. பணம் முறையான பணமா
தவறான பணமா அவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும். இல்ல, நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நேரம் கடந்து ஒரே ஒரு போயிடுது. நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு இந்த நாட்டுல 5 வருஷம் நடக்கிற தவறுகளை இந்த 2 மாசம் தேர்தல் நேரத்தில் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு சொன்னா அது தேர்தல் கமிஷன் அடிப்படை வாக்குரிமை சில நூறுகளுக்கு கொடுப்பது என்பது மிக மிக கேவலமான ஒரு விஷயம். அதை தடுக்கணுங்கிறதுக்கான விவாதங்கள் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்குது. நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசி